மக்களே கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள சம்பவம் பண்றாங்களோ இல்லையோ, நீங்க வெளியே தாறுமாறான சம்பவங்கள் அஃபிஷியல் ஓட்டிங்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கீழே இருக்கவங்க மேலே இருக்காங்க, மேலே இருக்கவங்க கீழே இருக்காங்க. அப்படியே ஓட்டிங் ஆர்டர் தலைகீழ இருக்க அஃபிஷியல் ஓட்டிங்ல. அப்படி என்ன ப்ரோ நடந்துச்சு, யார் லாஸ்ட்ல இருக்கா, யார் எலிமினேட் ஆக போறா, சிங்கிள் எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனான்னு சொல்லி அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு. ஸோ வந்தாச்சு அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரோட. ஸோ ஹலோ வணக்கம் மக்கள், நான் உங்கள் பிபி ட்ரகமணி. பிக் பாஸ் 9 தமிழ், பிக் பாஸ் 9 தமிழுக்கான தேர்ஸ்டே மத்தியானம் நிலவரப்படி ஓட்டிங் ஆர்டர் என்ன நிலவரன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக்கு தட்ட மாட்டேறீங்க. பார்த்து லைக்கு தட்டி விடுங்க, அப்போ தான் வீடியோ ஒரு 10 பேருக்கு சஸ் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழேருந்து போயிடலாமா, மேலேருந்து போகாமல் கீழேருந்து போயிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பிளேஸில் யார் ப்ரோ இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். லாஸ்ட் பிளேஸில் மாற்றங்கள் இருக்கா? நேற்று வந்துட்டு ரம்யா அவர்கள் இருந்தாங்க இல்லையா லாஸ்ட் பிளேஸில். இப்பயும் ரம்யா தான் இருக்காங்களா, இல்லை மேலே யாராவது போயிருக்காங்களா, இல்லை கீழே வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம கனி அக்கா. என்ன ப்ரோ சொல்கிற, கனி அக்காவுக்கு பாயசமாக இந்த வாரம் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நீங்கள் தாங்க முடிச்சு விட்டீங்க, ஓட்டில் போடாமல். பயங்கரமாக கனி அவர்களுக்கு ஓட்டுக்களே இல்லை, சுத்தமாக இல்லை. கனி அவர்கள் அஃபிஷியல் ஓட்டிங்கில் தேர்ஸ்டே மத்தியானம் 1 மணி நிலவரப்படி அவங்க லாஸ்ட்டில் இருக்காங்க. முடிஞ்சு போங்க, அவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க மக்களே. இப்போதைக்கு கனி அவர்கள் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ கனி அவர்களுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும் வித்தியாசம் வந்து 2000 வாக்குகள் தான். ஸோ ரம்யா அவர்களுக்கு ஓட்டு பயங்கரமான புஷ்ஷாக இருக்குது. ரம்யா ஃபேன்ஸ் தெரிக்க விட்றீங்க போல இருக்கே. ஸோ ரம்யா அவர்கள் இப்போது ஒரு 2 நாளாக வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுறதுனால பார்க்க முடியுது. இன்றைக்கி அந்த ரேங்கிங் டாஸ்க், மெச்சூரிட்டி வைஸ் ரேங்கிங் டாஸ்கில் கூட நீங்கள் யாருங்க சொல்கிறது நான் தகுதி இல்லைன்னு சொல்லி அதை நான் முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ப்ரோமோலாம் வந்துருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஹைடெலாம் தனியாக உட்காராமல் நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா, அதுக்கு பேர் உதாரணம் நம்ம அரோரா அவர்கள். அதை பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். ஸோ கனி அவர்கள் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, அதுக்கு மேலே ரம்யா அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா, ரம்யா அவர்கள் சேஃப் ஜோனா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப் ஜோன் கிடையாதுங்க, அவங்களும் டேஞ்சர் ஜோன் தான். பட் அவங்களுக்கு ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கனி அவர்களுக்கு டிக்ரீஸ் ஆகி லாஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ ரம்யா அவர்கள் மேலே இருக்காங்க. ஸோ ரம்யாவுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க. சுபிக்ஷா அவர்களுக்கு ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா சுபிக்ஷா அவர்களுக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அவங்க வந்துட்டு அவங்களுமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ரம்யாவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் 2000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, சுபிக்ஷா ரம்யா கனி இப்படி வருது. ஸோ சுபிக்ஷாவுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேமியானா அக்கா. என்ன ப்ரோ கேமியானான்னு பேரே வச்சிட்டியான்னு கேட்டிங்கன்னா ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க பூரா வந்து கேமியான் ப்ரோ, அவங்க பேர் இனிமேல் வியானா கிடையாது ப்ரோ, கேமியானா அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பேருமே நல்லா இருக்குது அவங்களுக்கு, அவங்க பண்ணுற மாதிரியே இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு கேமரா சுற்றி இருக்கிறதுனால கேமரா எங்கெல்லாம் நம்மளை பார்க்குதா இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு க்யூட்டாக ஒன்று பண்ணுவோம், அப்போ தான் வெளியே வேறு மாதிரி போன்ற மாதிரி ஒன்று கேமரா கான்ஷியஸோடு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து கேமியானான்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு மக்களே, நாமளும் இப்படியே கூப்பிடுவோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கேமியானா வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணுறாங்க விளையாடுறாங்கன்னு சொல்லி. ஸோ வேணாம் கேம்பியானா வேணாம்ப்பா, அப்புறம் வந்துட்டு கமெண்ட்ஸில் திட்டுவீங்க நீங்கள். ஸோ வியானா அவர்கள் எப்படி விளையாடுறாங்கன்ற நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு வாரமாக அவங்களோட கேம் பிளேயை பார்க்கல. அவங்க வந்துட்டு ஒரு பிராண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாங்க நம்ம கானா வினோத் மத்தியில். ஸோ அது வந்து ரொம்ப தப்பாக பட்டுச்சு எனக்கு. அதை தவிர இந்த வாரம் பெருசாக வியானா அவர்கள் எதுவும் பண்ணலன்றது தான் நான் சொல்லுவேன். வியானா அவர்களும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ சுபிக்ஷாக்கும் வியானாக்கும் 4000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வியானா வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. வியானா, சுபிக்ஷா, ரம்யா அண்ட் கனி இவங்க 4 பேரும் டேஞ்சர் ஜோன் தான் மக்களே. ஓகேங்களா, இவங்க 4 பேருமே டேஞ்சர் ஜோன் தான். ஸோ இந்த 4 பேர்லேருந்து யாருனாலும் எவிக்ட் ஆகலாம் ப்ரோ. வியானா கூட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வியானாவுக்கு கூட சான்சஸ் இருக்குங்க எவிக்ட் ஆக. ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்குது ஓட்டிங்கு முடியறதுக்கு. இன்னைக்கு நாளைக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு பயங்கரமாக ஓட்டுக்களை போட்டுக்கிட்டே இருங்க. வியானா ஃபேன்ஸ் பார்த்து இருந்தீங்கன்னா ஓட்டுக்களை போடுங்க. ஏன்னா அக்கா டேஞ்சர் ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்த அக்கா ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாங்க, இப்போ கூட்டு வந்து டேஞ்சர் ஜோனில் விட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 7வது இடத்துல இருக்காங்க பார்த்துக்கோங்க. 7வது இடத்துல வியானா அவர்கள் இருக்காங்க, 8வது இடத்துல சுபிக்ஷா, 9வது இடத்துல ரம்யா, லாஸ்ட் பிளேஸில் நம்ம கனி. ஸோ 6வது இடத்துல யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 6வது இடத்துல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருக்கார். விக்கல்ஸ் விக்ரமுக்கு நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஓட்டுக்கள் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஓட்டுக்கள் இறங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கில் ஓகே மாடரேட்டாக ஒரு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுலாம் அவர் தான் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்காரு, காமெடி பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக அவர்கிட்ட கேம் பிளே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேம் பிளே நான் எங்கேயுமே அவர்கிட்ட பார்க்கலங்க. பெருசாக திங்க் பண்ணிலாம் இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் வார்த்தைகள் நிறையா விடுறாருன்னு கேள்விப்பட்டேன். பார்வதி
ஃபேஸ் அதை வச்சுலாம் வந்துட்டு உருவத்தை வச்சுலாம் ரொம்ப கேலி பண்ணியதான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மோசம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வீக்கெண்ட் அப்போ சிறப்பான பூஜையை கொடுப்பாரு நம்ம விக்கல்ஸ் அவருக்கு. ஓகேங்களா? ஸோ விக்கல்ஸ் அவருக்குமே ஓட்டு டிக்ரீஸ் தான் இருக்குது நேற்று கம்பேர் பண்ணும்போது. அடுத்த இடத்துல அதுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க நம்ம அரோரா. பாருங்கள் மக்களே, நான் சொன்னால் நடக்கும் மக்களே. கண்டஸ்டன்ட் அவங்களை ரிவீல் பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் அவங்க ரொம்ப ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டு. அவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜெம்மான ஒரு பிளேயர், கண்டிப்பாக அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்பாங்கன்றது தான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு 3 நாள் நல்லா அவங்க பாயிண்ட்டுகளை பேசினாங்க. 4வது நாள்லேருந்து வேறு ட்ராக் எடுத்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போது பழையபடி அந்த ட்ராக்கெல்லாம் விட்டுட்டு பழையபடி அந்த கேமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாரம் தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த டாஸ்க்கை வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க. ஓட்டுக்கள் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அரோரா அவர்களுக்கு. அரோரா அவர்கள் இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்கள். ஏன்னா 5வது இடத்துல இருக்காங்க. ஓட்டுகள் தாறுமாறாக வந்துட்டு இருக்கு நம்ம அரோரா அவர்களுக்கு. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பயங்கரமான இன்க்ரீஸ், டிராஸ்டிக் இன்க்ரீஸ் நம்ம அரோரா அவர்களுக்கு. ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அரோரா அவர்கள் இப்போதைக்கு வீட்டை விட்டு போவாங்களா ப்ரோ, எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 0% வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாரம்லாம் அரோரா அவர்கள் போக மாட்டாங்க. இன்னும் கண்டிப்பாக ஒரு 3 வாரம் 2 வாரம் கன்ஃபார்முங்க. அரோரா அவர்கள் இதே மாதிரி கேம் ஆடணும், அவங்க கரெக்டாக பாயிண்ட்டை பேசணும். இன்றைக்கி பார்வதிலாம் செஞ்சு விட்டாங்க போல இருக்கே. ஸோ தாறுமாறாக ஒரு விஷயத்தை நம்ம அரோரா அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரோராவுக்கு மேலே 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள். பார்வதி அவர்களுக்கு ஓட்டுகள் நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? டிக்ரீஸ் ஆகிருக்கு. 3rd பிளேஸில் இருந்த பார்வதி இப்போ 4th பிளேஸுக்கு வந்திருக்காங்க. பார்வதி பெருசாக இந்த வாரம் கண்டென்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே தப்பான கண்டென்ட், நெகட்டிவாக போயிடுது. ஓகேங்களா? எல்லாமே நெகட்டிவாக மாறிடுது. அவங்களுக்கு நிறைய விஷயத்த மாற்றி பேசிடுறாங்க, நிறைய இடத்துல மாட்டிக்கிறாங்க. நிறைய இடத்துல மாட்டிக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு கண் வேறு இந்த வாரம் அடிபட்டு இருந்தது இல்லையா, அதை இந்த வாரம் விஜய் அவர்கள் அட்டாச் பண்ணுவார். ஸோ இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வருது. கண்டிப்பாக நான் வந்துட்டு பார்வதி அவர்கள் இன்னும் கேம் ஆடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க. இந்த ஷோவை எடுத்துகிட்டு போகிறதே அவங்க தான் விட்டுறது சொல்லுவோம். நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்ங்க, நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், ஷீ இஸ் கிவிங் த கண்டென்ட். அதுதான் வந்து என்னோட பாயிண்ட்டு. ஸோ பார்வதி அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. 3rd பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பல அண்ணனை வேறு வந்துட்டு இன்றைக்கி ராஜா ஆக்கி விட்டிங்க. அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்காரு, நாம் தான் பெரிய ஆள் போல், வெளியே வந்துட்டு நம்மளுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதை நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே ஓட்டுகள்ன்றது வந்துட்டுருக்கு. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவருக்கு ஓட்டு. ஸோ நிறைய விஷயங்கள், வார்த்தைகள் நிறைய விடுறாரு மக்களே. நம்ம திவாகர் அவர்கள் வந்து நிறைய வார்த்தைகள் விடுறாப்புல. வந்துட்டு இவன் இந்த தகுதி சரியில்லை, இந்த ராயாபுரம் அந்த இங்கேருந்து வந்தவன் லோக்கலாக பேசுகிறான், என்னோட தகுதி தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிக்கு உள்ளான வார்த்தைகளை நிறையா பயன்படுத்துகிறாரு நம்ம திவாகர் அவர்கள். அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கினாருன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா அவர் தான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் கிளம்புவதனால வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளே விஜய் அவர்கள் இதெல்லாம் பற்றி கேட்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு மக்களே, ரொம்ப தப்பு. நம்ம கானா வினோத்தை வேறு மாதிரி சொல்கிறதாகட்டும், அவர் வந்துட்டு இவங்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதாகட்டும், இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல. திவாகர் அவர்கள் இதெல்லாம் குறைச்சிக்கணும். இதெல்லாம் குறைச்சா தான் ஃபர்தராக அவரால் கேமில் மூவ் ஆன முடியும். இல்லைனா வந்துட்டு மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நீ இருந்தது போதும் வெளியே வான்னு சொல்லிடுவாங்க. இவர் பண்ணுற ஆக்டிங்கே நம்மளால் பொறுத்துக்க முடியல. இவர் இந்த பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரூடாக இருக்குது. கண்டிப்பாக அவர் ஸ்டாப் பண்ணிக்கினாருன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்துட்டு அவரோட சப்போர்ட்டுன்றதை கொடுத்துட்டே தான் இருக்காங்க அவருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவர் அதை காப்பாற்றிக்கிறாரான்றதை அவர் தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தும் அவர் வந்துட்டு அந்த இதை மாற்றிக்கிற மாதிரியே தெரியலங்க. பெண்கள் விஷயத்துலையும் இது பண்ணுறதாகட்டும். திவ்யாவோட கிளிப் ஒன்று பார்த்தேன். திவ்யா அவர்கள் சொல்கிறாங்க, கை கொடுக்க வந்தால் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, எனக்கும் ஆசை இருக்காதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு தெரில. இதெல்லாம் வந்து அவர் குறைச்சிக்கிட்டு கேம் மட்டும் ஃபன் பண்ணுறது அதை பண்ணார்னா மக்களுக்கு வந்து பிடிச்சி கண்டிப்பாக ஓட்டுக்களை போடுவாங்க. ஸோ 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைல்ட் கார்டில் வந்த 2 பேர் தான் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, அப்போ டைட்டில் தூக்கி கொடுத்துருவோமா, வின்னர் ரன்னர் இப்போ முடிவாயிடுச்சா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இல்லைங்க, இந்த வாரம் ஓட்டிங் ஆர்டரில் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. கானா வினோத் இருக்காப்புல இல்லை, நம்ம கமருதீன் இருக்காப்புல இல்லை, அவங்களாம் வந்து நல்லா ஓட் பேங்க் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓட்டிங் வரணும். கமருதீன், வினோத், திவ்யா, சாண்ட்ரா எல்லாருமே வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் யார் வந்துட்டு ஓரளவு மக்கள் மத்தியில் பல்ஸ் இருக்குது, யார் வின்னர் ஆகலாம் அப்படின்ற ஒரு பல்ஸ் தெரியும். அவங்க 2 பேர் இல்லாததுனால நம்ம இப்பயே சொல்லிட முடியாது. பட் இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டுருக்கு. யார் ப்ரோ அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 1st பிளேஸில் நம்ம திவ்யா கணேசன் அவர்கள் ராஜா மாதிரி உக்காண்ட்ருக்காங்க. ஸோ யாருனாலையும் தடுக்க முடியாது. ஓட்டுகள் அந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க, தாறுமாறாக வந்துட்டுருக்கு அவங்க கேம் பிளேக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மக்களே, உள்ளே வந்தாங்க, வந்து எல்லாரையும் கன் ஷாட் மாரி வச்சு எல்லாரையும் அடின்னு அடித்தாங்க. சப்போர்ட்டை தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸும் சரி, நம்ம விஜய் அவர்களும் சரி, அந்த ஒரு சின்ன ஒரு ரோஸ்ட்டை கொடுத்தாங்க நம்ம விஜய் அவர்கள். நீங்கள் பிக் பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் மைண்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ பக்காவாக காம் அண்ட் கம்போஸ்டாக அவங்க அக்ரெசிவ் நேச்சரை குறைச்சிக்கிட்டு ரொம்ப சட்டிலாக ஒரு கேம் பிளேயை கொடுத்துட்ருக்காங்க நம்ம திவ்யா அவர்கள். ஸோ ரொம்ப ஒரு கிளவரான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக சீசன் 7 மாதிரி அர்ச்சனா அவர்கள் மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக இவங்க ஸ்டைலில் ஒன்று பண்ணி கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு போவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக ஷீ இஸ் த டஃப் கண்டெண்டருங்க ஃபார் த டைட்டில், ஒன் ஆஃப் த கண்டெண்டர் ஃபார் த டைட்டில்ன்றதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திவ்யா அவர்கள் ஒரு கண்டெண்டராக டைட்டிலுக்கு தகுதியானவங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு தகுதியானவங்கன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு அவங்களோட கேம் பிளே வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தகுதியானவங்க. இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்க யாருன்றது சொல்கிறேன். அவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, சாண்ட்ரா அவர்கள். சாண்ட்ரா அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் 5000 வாக்குகள் டிஃப்ரென்ஸுங்க. அஃபிஷியல் ஓட்டிங்கில் 5000, ஜஸ்ட் 5000 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள. இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்களுமே ஒன் ஆஃப் த கண்டெண்டர் ஃபார் டைட்டில், ஓகேங்களா? இவங்களும் அந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்க எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இவங்க இப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்களோட கேம் பிளேவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அது முக்கியமாக அந்த ப்ராங்க் மேட்டரில் சும்மா மாஸ் பண்ணிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களோட கேம் பிளேவே எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், திவ்யா அண்ட் சாண்ட்ரா எனக்கு கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். திவ்யாவுக்கு ஓட்டு போட்டிங்களா, சாண்ட்ராக்கு போட்டிங்களா, திவாகருக்கு போட்டிங்களா, பார்வதிக்கா இல்லை அரோராக்கான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் மக்களே ஆர்டர். ஃபஸ்ட்டு பிளேஸில் திவ்யா இருக்காங்க, செகண்ட் பிளேஸில் சாண்ட்ரா, தேர்ட் பிளேஸில் திவாகர், ஃபோர்த் பிளேஸில் பார்வதி, ஃபிஃப்த் பிளேஸில் அரோரா, சிக்ஸ்த் பிளேஸில் விக்ரம், செவன்த் பிளேஸில் வியானா, சுபிக்ஷா, ரம்யா அண்ட் ஃபாலோட் பை கனி. வியானா, சுபிக்ஷா, ரம்யா அண்ட் கனி இஸ் இன் டேஞ்சர் சொன்னுங்க. ஸோ ஆஸ் ஆஃப் தேர்ஸ்டே மத்தியானம் திஸ் த ஆர்டர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், சிங்கிள் எலிமினேஷனாக டபுள் எலிமினேஷனாக நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் கனி, ரம்யா, சுபிக்ஷா, வியானா போகிறதுக்கு இந்த வாரம் போக மாட்டாங்க, அடுத்தடுத்த வாரங்களில் வாய்ப்பு இருக்கும். சுபிக்ஷா, ரம்யா, கனியில் 1 இல்லை 2 டிக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது முக்கியமாக சுபிக்ஷா, ரம்யா, கனி 3த்தில் கண்டிப்பாக யாருனாலும் போகலாம். ஸோ நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.